உங்களை விடுதலையாக்கினார். நீங்கள் மெய்யாகவே ஆவியானுடைய பரிசுத்த அபிஷேகம் நம்ம இருக்கும்போது எந்த துஷ்டனும் வழியாய் கடந்து வர முடியாது. எந்த துஷ்டனும் வழியாய் கடந்து வர முடியாது. அவன் முழுவதும் சங்கரிக்கப்படுவான். ஏன்னா பரிசுத்த ஆவியார் உன்னோடு இருக்கும் போது உனக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ, யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் விழுந்து போவதை உன் சொந்த கண்ணாலே காண்பாய். உன் சொந்த கண்ணாலே காண்பாய். அந்நிய கண்கள் அல்ல. எல்லோரும் எழுந்து நிற்போம். எழுந்து நிற்கிறவர்கள் அப்படியே 6 பேர் நம்ம கரெக்டா இருக்கிறோமான்னு சொல்லி அப்படியே உங்களை அப்படியே பாருங்க. ஒரு பாயில 2 பேர்னா 6 பேர், 3 எல்லாம் 6 பேர் நில்லுங்க. அப்படியே கொஞ்சம் வரிசையா நில்லுங்க. ராபர்ட் என்ன சொன்னதுபடி கொஞ்சம் கீழ்ப்படுத்த நடுங்க. இது கர்த்தருடைய சமூகம். ஒழுங்கு கிரியமாக நம்ம இருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா நம்மோடு கூட இடைப்படுவார். சொல்லுகிற வார்த்தைக்கு எந்த நேரத்தில் சபையில நம்ம கீழ்ப்படினோம். நாங்க பார்த்தோம், ஆளுகை செய்கிற ஆவியானவர் எனக்குள்ள நீ இருக்கும்போது என் வாழ்க்கையில என்னென்ன செய்வீன்னு சொல்லி அப்பா நம்ம நினைத்து பார்க்காத யாரெல்லாம் அந்த விடுதலை வேணும்னு சொல்லி விரும்புறீங்க அவன் மாத்திரம் எல்லாம் கையை தட்டி ஆண்டவருக்கு எல்லாம் கண்ண மூடி எல்லாம் சத்தத்தை உயர்த்தி எல்லாம் ஆண்டவருக்கு எல்லாம் மகிமை எல்லாம் அவருக்கு ஒருவருக்கு எல்லோரும் நாம் செலுத்துவோம். சொல்லு போல நேரமெல்லாம் தூக்கி எழுப்பினே, சொல்லிடாமல் தொடர்ந்து ஓடி கிருபை செய்கிறே. அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சோர்வு என்று வரும்போது, அந்த நேரம் என்று வரும்போது எந்த மனுஷனும் நம்ம தூக்கி எடுக்க மாட்டோம். எந்த மனுஷனையும் நம்ம தூக்கி எடுக்க முடியாது. தேவன் ஒருவர் மாத்திரமே நம்மை தூக்கி எடுக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி சோறு வரும்போது நீ தொடர்ந்து ஓடும் போது அந்த கிருபை உன்னை எல்லாவற்றையும் நடக்கும். தேவனுடைய கிருபை உன்னை எல்லாவற்றையும் நடக்கும். அல்லேலூயா. அவர் முற்று முடிய அவர் ஜெயம் கொள்ள அன்பை பொழிகிறார். அவருடைய அன்பை அப்படியே பொழிகிறார். எந்த மனுஷன் நமக்கு இப்படி செய்ய முடியும்? ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் நமக்கு செய்ய முடியும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லலாமா? சொல்லு போல நேரம் எல்லாம் தூக்கி எடுத்தியே, சொல்லிடாமல் தொடர்ந்து ஓடி கிருபை செய்தியே. சொல்லு போல நேரம் எல்லாம் தூக்கி எடுத்தியே, சொல்லிடாமல் தொடர்ந்து ஓடி கிருபை செய்தியே. ஒன்று முடிய கைக்குள்ள அன்பு பொழிந்தியே, ஒன்று முடிய கைக்குள்ள அன்பு பொழிந்தியே.
ஏனென்றால் சும்மா வெறுமைக்காக அவர் இருக்கிற தேவன் அல்ல. நீ சோர்ந்து போகிற நேரத்தெல்லாம் அவர் தூக்கி உன்னை விடுகிறார். நீ சோர்ந்து போகும்போது அவர் உன்னை தூக்கி தூக்கி விடுகிறார். என் மகனே, என் மகளே, நீ சோர்ந்து போகாத, நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன். என் பலத்தினாலே உன்னை விடக்கட்டி வழிய சுவையாக்கி வரைக்கு விடுதலை இல்லை. நான் தான் உனக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். நான் தான் உன்னை தூக்கி நிறுத்துகிற தேவன். உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கம், உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், உன் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலம், நான் தான் உன்னை விட்டு விலகுவேன் சொல்லி என் தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். எனது தேவை என்னதென்று அறிந்திருக்கிறீர். ஹலோ, உங்க தேவைய இன்னதென்று தேவன் அறிந்திருக்கிறார். ஏற்ற வேலையில உனக்கு எல்லாம் கிடைக்கும்படி கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஏதோ வந்தவனுக்கு கிடைச்சு சொல்லி அல்ல, ஆண்டவர் ஏற்ற நேரத்தை வச்சிருக்கிறார், ஏற்ற காலத்தை வச்சிருக்கிறார். அதுவரை நீ அமைதியா காத்திரு. நீ காத்திருக்கும் போது ஏற்ற வேலை ஆண்டவர் எந்த நேரத்தில் வரணுமோ அந்த வேலையில உனக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அத்தனையும் கர்த்தர் கிடைக்க செய்வார். சரீரத்தில் சுகம் இல்லையா, கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். நீ கடத்தின் பிரச்சனையோடு கூட இருக்கிறாயா, கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிறாயா, இன்று முதல் தேவனுடைய வார்த்தை வருகிறது. இனி நீ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். ஏற்ற வேலை ஒண்ணு வரும். அந்த வேலையில பார்க்கும் போது ஆண்டவர் கிரியைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் போது உன் வாழ்க்கையில் அப்படியே பூரித்து போகிற அபிஷேகத்தை ஆண்டவர் மேல ஊற்றுவார். அப்போது நீ சொல்லுவாய், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடித்தார். உன் வாழ்க்கையில குறைப்பட்டு போகிற நேரத்தில் நிரப்புகிறவர் இயேசு ஒருவர் இருக்கிறார். ஏனென்றால் அப்படிதான் கர்த்தருடைய சமூகத்தில் பார்க்கும் போது ஒரு மகனுடைய வாழ்க்கையில கடன் அதிகமான கடத்து நிமித்தம் தன் ஜீவனை விட்டுன்னு சொல்லி கடைசி நேரம் அந்த ஜீவனை விட்டு கடந்து போகணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை அவள் ஏற்படுத்தி வைத்திருந்தாள். ஆனால் தேவன் சொன்னார், ஒரு ஊழியக்காரை கொண்டு சொன்னார், நீ போ, நான் சொல்ற இடத்துக்கு போ, அங்க ஒரு விதவை இருப்பா, அவ கடன் பட்டு வெளிந்து போச்சு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஆனா அந்த திட்டத்தை நான் நிறைவேற்ற விட மாட்டேன். அந்த திட்டத்தை நான் நிறைவேற விட மாட்டேன். அந்த குடும்பத்துக்கு நீ கடந்து போ. அந்த ஜீவன் எல்லா விதத்திலும் தேவன் நாம மகிமைக்கென்று ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு ஊழியக்காரர் அனுப்புகிறார் அந்த இடத்துல. அம்மா, உன்னிடத்தில் என்ன சொல்ல ஊழியக்காரர் கேட்கிறார். என்னிடத்துல ஒன்னே கிடையாது.